வணக்கம் அன்பர்களே. இன்றைய சிந்தனைக்கு சில வரிகள். தீமையை கனப்பொழுதில் நன்மையாக மாற்றக்கூடிய வல்லமை வார்த்தைகளுக்கு உண்டு. வார்த்தை தரும் ஆறுதலை வேறு எதுவும் தருவதில்லை. மனிதன் முதிரும்போதுதான் மனங்களை கையாள கற்றுக்கொள்கிறான். மனம் வீழ்ந்த பின்னர் எழவைக்க எவ்வளவோ வழிகள் இருக்கின்றன. ஆனால் வீழ்ந்து கொண்டிருக்கும் போது தடுத்து நிறுத்துவதுதான் மிக முக்கியம். இன்றைய பஞ்சதந்திர கதை. ஆபத்தில் யாரை அழைப்பது? ஒரு மரவெட்டி ஒரு மரத்தின் கிளையின் மீது அமர்ந்து கொண்டு அவன் தான் அமர்ந்திருந்த மரத்தின் கிளைகளை வெட்டி கொண்டிருந்தானாம். உமாதேவியார் பார்த்துவிட்டு, இவன் என்ன முட்டாளாக இருக்கிறானே, கீழே விழுந்து இறந்து விடுவான் போலிருக்கிறதே என்று சிவபெருமானிடம் கேட்டார்கள். அதற்கு சிவபெருமான் உமாதேவியாரிடம், அவன் உதவிக்கு உன்னை கூப்பிட்டால் நீ போய் காப்பாற்று, என்னை கூப்பிட்டால் நான் காப்பாற்றுகிறேன் என்றார். இருவரும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார்கள். அவன் அமர்ந்திருந்த மரத்தின் கிளை இறுதியாக முறிந்து விழுந்தது. அவன் ஐயோ என்று கதறிக்கொண்டே கீழே விழுந்தான். விழுந்த வேகத்தில் இறந்து விட்டான். தேவியார், நம் இருவரையுமே அவன் கூப்பிடவில்லையே, என்ன செய்வது? இப்போது அவன் இறந்து போய் விட்டானே என்று சிவபெருமானிடம் கேட்டார். அதற்கு சிவன், அவன் யமனின் மனைவி ஐயோவை அல்லவா கூப்பிட்டான், அதான் ஐயோ வந்து அவன் உயிரை எடுத்துக்கொண்டு போய்விட்டாள் என்றார். நீதி: ஆபத்தில் இறைவனின் பெயரைத்தான் அழைக்க வேண்டும். நன்றி. மீண்டும் உங்கள் ஞாபகம் வருதே.